ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இத கடந்து வந்திருப்போம். யாராவது நமக்கு மனதுல வலி குடுத்துருப்பாங்க. அத நம்ம ஓவர் கம் பண்ணி வெளில வரணும். இது ஒரு மாரி டிஸ்டர்பா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, அது எப்படி வர்றது? அத யார்ட்ட சொல்லி ஷேர் பண்றது? அந்த மாரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கிற அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் அப்படின்றது வரும். சில நேரம் சில விஷயங்கள நம்ம ரியலைஸ் பண்ணாம இருப்போம். இப்ப நான் பேசுறதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். போக, போக உங்களுக்கு கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சுரும். என்ன நான் சொன்னேன் இல்லையா? இத நான் ரியலைஸ் பண்ணல அப்படின்றது அது யாரோடைய அன்பா இருக்கலாம். உங்கள் மீது யாரேனும் ஒருவர் அன்பு வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். ரொம்ப, ரொம்ப லேட் ஆயிரும். "சொல்லாத காதல் எல்லாம்" அப்படின்ற மாரி ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய முகம் நேத்திருந்த சிரிப்பு இன்னைக்கு இல்லாம இருக்கிறதுக்கு கூட அது ஒரு காரணம். ஒரு நல்ல தோழி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப ஃபன்னியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அந்த பொண்ணுட்ட ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல டைம் ரொம்ப சொல்லணும்னு நினைக்கும்போது, வேற ஒரு இஷ்யூனால அத சொல்ற மாரி அது உருவாகிருச்சு. அதான் உங்களுக்கு போய் தகவல் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது, இப்ப என்ன போய் ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லையா? "போய் சொல்லு" அப்படின்ட்டு. அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா மாறிடுச்சு எனக்கு. என்ன மாரி அப்படின்னா, அவங்க என் மீது அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. இத ஃப்ரெண்ட்ஷிப், லவ் நீங்க எப்படினாலும் இத எடுத்துக்கலாம். லவ்னா 2 பேர் சேர்ந்து திருமண வாழ்க்கையில இணைந்து அது மட்டும் லவ் கிடையாது இல்லையா? அதையும் தாண்டி ஒரு உறவு இல்லையா? நான் சொல்றது அன்பு. அந்த அன்பு எந்த மாரி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. பட் உச்சகட்டத்துல அவங்களோட சிரிப்ப மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய அழுகை நான் பார்த்ததே இல்ல. ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அழுதுட்டு போகும்போது, எனக்கு நைட்டு தூக்கமே இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. இப்ப நான் இதில அவ்வளவா டீட்டெயிலா நான் சொல்லல அந்த விஷயத்த. அத நான் இன்னொரு முறை நான் கண்டிப்பா என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் சொல்றேன். அதாவது அனுபவிச்சவங்களுடைய கண்ணீர் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது நெறைய இடத்துல நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். நான் மெயினா இந்த வீடியோல என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நமக்கு சிலர் கஷ்டம் குடுக்குறாங்க அப்படின்றதுனால நீங்க "என்னடா நமக்கு மட்டும் இப்படி" அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். மாற்றம் எல்லார் லைஃப்லயுமே வரும். எல்லார் லைஃப்லயும் வளர்ச்சி அப்படின்றதும் வரும். துரோகங்கள் நெறைய கடந்து வந்திருக்கலாம். வலிகள் நெறைய கடந்து வந்திருக்கலாம். ஸோ நீங்க அத கடந்து போகும்போது, உங்களுக்கான ஒரு பிரகாசமான வாழ்க்கை அப்படின்றது வரும். உங்களை தேடி வர வேண்டியது அனைத்துமே வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நெறைய மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க அப்படின்ற மாரி தலைப்பு வைக்கலாம்னு நான் நெனச்சேன். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லப் போறோம்? அவங்களோட வலிகளுக்கு ஒரு சிறு ரொம்பலாம் இல்ல. ரொம்ப ரொம்ப குட்டியா மயில் இறக வச்சு அப்படியே அந்த ஒரு எண்ணெயில குழச்சு அப்படியே போடும்போது ஒரு இதமான ஒரு மென்மையான ஒரு வருடல் இருக்கும் இல்லையா? அதுதான் நான் இப்ப சொல்லப் போறது. அதனால ஃபீல்லாம் பண்ணாதீங்க. கடந்து வாங்க. ஏன் அப்டின்னா, அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு எனக்கு இருந்தது அப்டின்றது ஒரு மாரி ஸ்டன் ஆயிட்டேன். அத நான் என்னன்னு அந்த வீடியோல இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்ல. அது அவ்ளோ அது டேய் அப்டின்ற மாரி இருந்தது. கண்டிப்பா நான் அத ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கான வீடியோ இது இல்ல அப்டின்னு நான் நெனைக்கிறேன். இன்ஸ்டால ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேன். இத மட்டும் ஷேர் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்டின்ற அளவுக்கு தான் அது இருந்தது. அன்று இந்தியாவில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட பெண் குழந்தை தத்தெடுத்து இன்று ஆஸ்திரேலியா பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் அப்படின்னு போட்டு இசா தலோஹரின் வாழ்க்கை கதை ஒரு நம்ப முடியாத மீள்தன்மை வெற்றி கொண்டது. இந்தியாவில் பிறந்த அவர் புதிதாக பிறந்த குழந்தை கைவிடப்பட்டு பின்னர் ஒரு ஆஸ்திரேலிய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டார். இது அவரது வாழ்க்கை மாற்றியது. அங்கு வளர்ந்து கிரிக்கெட் மீதான ஆர்வம் இன்று ஆஸ்திரேலிய பெண்கள் கிரிக்கெட் அணியின் வரலாற்றில் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக கேப்டனாக லிசா ஆனார். ரொம்ப ஹாப்பியான நியூஸா இருக்கு இல்லையா? இத பார்க்கும்போது
இந்த நியூஸ் எனக்கு இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு விஷயம் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு வேளை ஃபைனல்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வருதுன்னா, இந்தியா ஜெயிக்கும்னு நம்ம ஆர்வமா இருப்போம். அந்த இடத்துல ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்போது கூட, இங்க இருந்த ஒரு பெண், அவங்களோட வாழ்க்கை இத பார்க்கும்போது, அவங்களோட வெற்றிய நம்ம பெருசா கொண்டாடுவோம். அந்த மாரி தான் இந்த தாக்கத்த வந்து ஏற்படுத்துது. அடுத்தடுத்து வீடியோ தள்ளி விடும்போது இன்ஸ்டால எனக்கு மட்டும் ஏன் நகர மாட்டேங்குது. இயற்பியல் விதிகளையே ஏமாற்றும் உலகின் அதிசயங்கள். அன்னைக்கு வாவ்! சீதா சாகு, 2 டைம் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட். நவ் செல்லிங் goalkeepers or Pani Puri on the street of Madhya Pradesh MP. மாதிரி அப்போ அடிக்க ஒருக்கா வரும். வரும்போது பிரான்ஸ் மெடல் அடிச்சவங்க இப்போ அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஒலிம்பிக் மெடல் அடிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கை மாறலையா அப்படின்னு நிற்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. செம்ம மேட்ரு இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது. இதை ஷேர் பண்ணுறதுல வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 5, 6 இருக்குது. நான் 2 பார்த்துட்டேன். 2 பார்த்துட்டு 2லயே இதை பற்றி நம்ம பேசணும். ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ் இருக்குங்க. அதில் பேசணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. ஒரு அழகான ஒரு ஆங்கில வெள்ளை பெண்மணி. அவர்கள் உதடு அவர்களின் அழகை குறிக்கிறது. தெரிகிறதா? இது என்ன மேட்ரு அப்படின்னா, பிளாக் இஸ் எவரி ஒன் ஃபேவரட். எல்லாருமே பிளாக் அப்படின்றது பிடிக்கும் இல்லையா? ஆனால் கீழே போட்டு அண்டில் இட்ஸ் கம்ஸ் டு ஸ்கின், அதுவே வந்து உங்கள் தோல் மீது வந்தால் நினைச்சு பாருங்க எவ்வளோ வெறுப்பாங்க அப்படின்றது. அடுத்து பாருங்க, ரெட் இஸ் எவ்ரி ஒன் ஃபேவரைட் அன்டில் இட்ஸ் கம் ஃப்ரம் ஸ்கின். இதை சொன்னவங்க வந்து கிரேட். உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெட் வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட் அப்படின்னு போட்டாங்க. ஸ்கின்லேருந்து எப்போ வரும்? ஒரு பெண் தன்னுடைய இரு கைகளை முன்னாக வைத்த மாதிரி இரத்த கரைகள். ஸோ மாதவிடாய் தான் சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அப்படிங்கும்போது, இது உங்களுக்கு ஆடியோ பதிவு இருக்கணும் இல்லை? அதுக்காக எல்லோ இஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபேவரட் அண்ட் இட்ஸ் கம் டு டீத். அடுத்து என்ன வருது எனக்கு தெரியாது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மஞ்சள் பல்ல வந்தா அது யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அது ரெயின் இஸ் எவ்ரி ஒன் ஃபேவரட் அண்ட் இட்ஸ் கம் ஃப்ரம் ஐஸ். இது செம்மையாக இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது ரிலேட்டடாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் கண்ணீர் ரிலேட்டடாக தான் நான் ஒரு விஷயத்தை அப்போ பேசிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சேன். அன்ரிலேட்டடாக பேசும்போது அதுவே வந்திருக்குது. இன்னைக்கு ஏன் இந்த டே இப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாரும் என்ன கமெண்ட் போடுவீங்கன்றது எனக்கு இப்போவே தெரியும். அந்த மாதிரி விஷயம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தான் தோணும் அப்படின்னு எனக்கு உள் மனசு சொல்லுது. அது என்னடா செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன க்ளூ வேணா கொடுக்குறேன். பத்ரி மூவி மாதிரி லைக். பட் ஆனால் வந்து முதல் பெண், 2 பெண்கள் வராங்கன்னா முதல் பெண்ணா அதில் வந்து அவங்க பணத்துக்காக அப்படி இப்படி அந்த மாதிரி போகல. அந்த மாதிரி நம்ம கதாபாத்திரத்துக்கு வரக்கூடிய முதல் பெண்ணை வந்து அப்படி ஏற்கக்கூடாது. 2ஆம் பெண்மணி வைத்த அதிகப்படியான அன்புனால அடி நான் ஸ்டக்காகி நின்றுட்டேன் ஒரு 30 செகண்ட். அந்த மாதிரி ஒரு விஷயம். இதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. நடந்த இன்சிடென்ட் அப்படியே ஷேர் பண்ண வச்சுருக்கேன். அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அவங்க பேர் ஆனந்தி. அந்த தோழிகிட்ட ஷேர் பண்ணணும். எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு தான் அவங்க என்னோட ஃப்ரெண்டை பற்றி தெரியும். தெரியும் மீன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம், கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கோம். அதனால் இப்போ இதை நான் சொல்கிறேன். மூன் ஸ்பாட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அடர்ஸ் கம் டு ஸ்கின் அப்படின்னு போட்டு பருவை பற்றி பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் பரு சரியில்லை, அழகு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. நான் அப்படி பார்த்ததில்ல. அது வரும்போதே ஒரு